Hi guys, welcome back to Wake Up with me, Veera. நீங்கள் நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரேடியல் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி தஞ்சாவூர். இந்த கம்பெனியில் வந்து அக்ரிகல்ச்சர் ட்ரோன் வந்து தயாரித்து வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதோட ப்ரொப்ரைட்டர் தான் வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அவரோட பேர் வந்து அரவிந்தன். ஸோ இப்போ வந்து அவர் கூட வந்து நம்ம சில விஷயங்கள் அவரை பற்றியும் இந்த ட்ரோனை பற்றியும் கொஞ்சம் அப்படியே தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம கம்பெனி ரேடியல் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி தஞ்சாவூரில் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து ஒரு 3 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். ஓனாக பண்ணி ப்ரொப்ரைட் ட்ரோன்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து 1 மந்த்தில் இன்னும் டைப் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிவிடுவோம். எப்படியும் ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம சர்வீஸாக தான் கொடுத்துட்ருக்கோம் ட்ரோன்ஸ் எல்லாமே. எத்தனை வருஷம் ப்ரோ ஆகுது இந்த கம்பெனி? 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே ப்ரோ. இப்போ வந்து இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் இருந்துச்சு ப்ரோ? ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வந்து கஸ்டமர்கிட்ட கொண்டு போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நிறைய R&D தேவைப்படும். ஸோ இதில் வந்து நாங்கள் நிறையா ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணோம். ஸோ இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்கம் ப்ராடக்ட்டை தான் வந்திருக்கு. இப்போ நாங்கள் எல்லாமே ஃபெயிலியரெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்ததில்லை. ஸோ இதில் வந்து என்னென்ன வரும் இதெல்லாம் நாங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டோம். இதில் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன சர்வீஸ் வரும், என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் வரும், மிஷின்ஸை பொறுத்தவரையும் எல்லாமே நாங்கள் ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் எண்ட் கஸ்டமருக்கு போகிறோம். கூடிய சீக்கிரம் வந்து டைப் சர்டிஃபிகேட் இந்த மந்த் எண்டில் நாங்கள் அப்ளை பண்ணிவிடுவோம். எப்படியும் இப்போ வந்து இந்த கம்பெனி வந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, இப்போ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரோன் அப்படின்னா வந்து இது வரைக்கும் நம்ம கல்யாணத்தில் படம் கூட்டிருப்போம் அப்படின்னு. இப்போ புதுசாக வந்து இப்போ இந்த மாதிரி ட்ரோன் வந்து அக்ரிகல்ச்சர் ட்ரோன் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, அதில் காசும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் இப்போ தான் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன். எப்படி இப்போ இதெல்லாம் காசு சம்பாதிக்க முடியும்? அது நாட் ஓன்லி அக்ரிகல்ச்சர் மேப்பிங் வீடியோகிராஃபி ட்ரோன்ஸ் மட்டும் இல்லை, அக்ரி ட்ரோன் இருக்குது. ட்ரோன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இது வந்து அக்ரிகல்ச்சர் ட்ரோனு. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா மேப்பிங் ட்ரோன் சொல்லுவோம். அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் சிமினி இன்ஸ்பெக்ஷன், இன்டர்னல் இன்ஸ்பெக்ஷன், இந்தமாரி நிறைய ட்ரோன்ஸ் டைப் ஆஃப் ட்ரோன்ஸ் இருக்குது. மல்டி ஸ்பெக்ட்ரல் ட்ரோன் இதுமாரி நிறைய ட்ரோன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து மேன் பவர் ஷார்ட்டேஜ் ரொம்ப அதிகமாகிடுச்சு இந்தியாவில். எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மருந்தடிக்கிறதுக்கு கூப்பிட்டா யாரும் வரதில்லை. விவசாயத்துக்கு பார்த்திங்கன்னா ஆள்கள் பற்றாக்குறையும் நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு, அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த அக்ரிகல்ச்சர் ஸ்ப்ரேயிங் ட்ரோன் வந்திருக்கு. அதான் இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரோனோட அப்ளிகேஷன்ஸ் தான் அது. ஓகேங்களா? இல்லை இப்போ வந்து எல்லா ஃபார்மராலையும் வந்து இதை அடாப்ட் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கர்ஸ் 3 ஏக்கர்ஸ் வச்சுருக்க ஃபார்மர்ஸ் இது வந்து அடாப்ட் பண்ண முடியாது. ஒரு 50 ஏக்கர்ஸ் வச்சுருக்கவங்க தான் அதை அடாப்ட் பண்ண முடியும். ஸோ லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படித்து முடிச்சுட்டு நம்ம வேலை இல்லாமல் இருக்காங்க, உங்களுக்கு புதுசாக எதனா பிஸ்னஸ் பண்ணணும்னா இதில் வந்து என்ட்ரு ஆகலாம். இதில் வந்து என்ட்ராகி நம்மளுக்கு வந்து இந்த 2 ஏக்கர்ஸ் 3 ஏக்கர்ஸ் வச்சுருக்க ஃபார்மர்ஸையும் கவர் பண்ணலாம். அதை அடாப்ட் பண்ண முடியல, ட்ரோன்ஸ் என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கும் நீங்கள் வாங்கி சர்வீஸ் ப்ரொவைடராக பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் நம்மள்ட்ட. ஸோ நம்ம மிஷின் அவங்களுக்கு சேல்ஸும் பண்ணுறோம். நம்ம ட்ரோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பேசிக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 lakhs வருது பேசிக் ப்ரைஸு. ட்ரோன் மட்டும் வாங்கினா பிஸ்னஸ் அதான் 3.5 lakhs வருது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ டார்கெட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. ஸோ நான் வந்து என்னோட கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு 10 ஏக்கர் அடித்தா போதும், இல்லை ஒரு 15 ஏக்கர் அடித்தா போதும்னா அதுமாதிரி நீங்கள் பேட்டரி பேக்கப்ஸ் வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து ட்ரோன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் பேட்டரி ஒரு சார்ஜர் கொடுத்துருவோம் 3.5 lakhsல. ஸோ ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளைங் டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes வரையும் ஃப்ளைங் டைம் இருக்கும் ட்ரோன்ஸ்க்கு எம்டி லோடில். இதே நீங்கள் வந்து ஒரு வாட்டர் ஃபில் பண்ணி லிக்விட் அதாவது மெடிசன் ஃபில் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ஒரு 8 minutes வரையும் ஃப்ளைங் டைம் கிடைக்கும். ஸோ அந்த 8 minutesல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் சாலிடாக நீங்கள் கவர் பண்ணி முடிச்சிடலாம், ஸ்ப்ரே பண்ணிடலாம் நீங்கள். ஸோ இதில் வந்து ஆள் அடிக்கிறதுக்கும் மிஷின் அடிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் சேவிங் அண்ட் வாட்டர் சேவிங் அண்ட் பெஸ்டிசைடோ இல்லை களைக்குள்ளே எது அடித்தாலும் அதில் வந்து நீங்கள் பாதி போட்டால் போதும். ஸோ அது மெயினான அட்வான்டேஜ் அதில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேபர் அடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட நடக்கிற ஸ்பீடுன்றது பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். மிஷின் ஸ்பீடுன்றது பார்த்தீங்கன்னா up to 10 meter/second வரையும் ஃப்ளை ஆகும் ட்ரோனு. இப்போ வந்து எக்ஸாம்பிள் இதை நம்ம 5 meter/second வச்சு அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை வந்து பார்த்தீங்கன்னா 7 minutesல ஸ்ப்ரே ஆகிடும் உங்களுக்கு ட்ரோன்ஸ் ஸ்ப்ரே பண்ணுறப்ப. இதே மனுஷங்க நடந்து அடிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் நடப்பாங்க. அவங்களுக்கு வந்து அதிகமான வாட்டர் தேவைப்படுது. அந்த இடத்துல நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணி கொடுக்கணும், ஒரு 100 liter வாட்டர் தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபுல் டோசேஜ் போடுவீங்க. எக்ஸாம்பிள் இப்போ களைக்கொல்லி அடிக்கிறீங்கன்னா ஒரு 250 ml போடுவீங்க களைக்கொல்லி. ஸோ அந்த களைக்கொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபீட் பண்ணும்போது பாதி தான் பண்ணலாம் நீங்கள். ஏன்னா உங்களுக்கு ஃப்ளையிங் ஸ்பீடு வந்து அதிகமாகிடுது. இதில் மனுஷங்க வந்து வாக்கிங்ன்றது கம்மியாக தான் இருக்கும், ஸ்லோவாக தான் நடப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஃபுல்லாகவே வாட்டராக தான் ஸ்ப்ரே பண்ணுறீங்க. ஸோ நம்ம வந்து மெடிசனாக தான் ஃபுல்லாகவே அனுப்புகிறோம் உங்களுக்கு ட்ரோன்ஸில். ஸோ இதுதான் மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு சொல்ல போனால். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து பக்கத்தில் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்து நீங்கள் அப்படியே ஏர்ன் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஏக்கர் அடிக்கலாம் அப்படின்னா மினிமம் எவ்வளோ ஜென்ரேட் ஆகும்? ஸோ ஒரு ஏக்கர்னு இல்லை, நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 600 வரையும் சார்ஜ் பண்ணலாம். 600 to 800 டிபெண்ட்ஸ் அப்போ அந்த கிராப்ஸை பொறுத்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். பேட்டரி பேக்கப்ஸ் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 5 set பேட்டரி
வச்சுருந்தீங்கன்னா ஒரு 30 ஏக்கர்ஸ் வரையும் பெர் டே கவர் பண்ணலாம். 30 ஏக்கர்ஸ்னா 18,000 கிட்ட பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஜென்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம கஸ்டமர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க சர்வீஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸில் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் நிறைய பூமிங் பிஸ்னஸாக தான் இருக்குது. 20,000 30,000 என் கஸ்டமர்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அவங்க லைவ் இன்டர்வியூ வேணும், உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்னா கூட நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கஸ்டமர்ஸ் நம்ம கொடுத்த கஸ்டமர்ஸ் என்ன அந்தளவுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ட்ரோன்ஸ் வச்சு. ப்ரைஸிங் அதான் சொல்கிறேன். பேசிக் ப்ரைஸ் வந்து 3.5 lakhs ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா பேட்டரி வாங்கணும்னா ஒரு செட் பேட்டரி 45,000 ஆகுது. சரிங்களா? ஸோ நம்ம ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ 5 செட் ஆஃப் பேட்டரி, 2 சார்ஜர், ஜென்ரேட்டர், 10 லிட்டர் ட்ரோன், ட்ரைனிங்கு, சர்வீஸ் சப்போர்ட்டு, எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலர், ஸ்பேர் இதெல்லாம் தந்துடும் உங்களுக்கு. ட்ரைனிங் நம்மளுக்கு வந்து லைஃப் லாங் சர்வீஸ் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். நம்மள்ட்ட மிஷின் எடுத்தாங்கன்னா நம்ம சர்வீஸ் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். சர்வீஸ் இது இன்கேஸ் எதுவும் கம்ப்ளைண்ட் பக் எதுவும் இருக்குன்னா ட்ரோன்ஸில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணணும்னா அந்த சேஞ்சஸ் பண்ணுற ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும்தான் நம்ம சார்ஜஸ் பண்ணுவோம். தவிர அந்தபடி அதுக்கான கல்ட்டி மாற்றுறதுக்கு அந்த ஹேண்ட்லிங் லேபர் சார்ஜஸ் நம்ம எதுவும் ஆட் பண்ணுறது இல்லை. ஓகேங்களா? நம்மள்ட்ட எடுத்திங்கன்னா அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஒரு ட்ரோன் ஆப்ரேட்டர் புதுசாக கற்றுக்க போகிறேன் அப்படின்னா என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க? ஸோ டிஃபிகல்ட்டிஸ்ன்னு எதுவுமே இல்லை. நம்ம எல்லாமே நம்மளோட டைமையும் நம்மளோட ஹார்ட் ஒர்க்கையும் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் இதில். அதுதான் ஒரு விஷயமே. நம்ம வந்து நான் உங்களுக்கு வந்து ட்ரோனை வந்து நாங்கள் ரெடி டு ஃப்ளை அந்த கண்டிஷனில் கொடுத்துருவோம், ட்ரெயின் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? உங்களை அந்த அப்ளிகேஷன் ஓரியன்டாக என்ன பண்ணணுமோ அதை நான் உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணி கொடுத்துருவேன். நான் சாட்டிஸ்ஃபைட் ஆனால் மட்டும்தான் உங்களை நான் ட்ரெயின் பண்ணி நான் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆனால் தான் உங்களை நான் ஃபீல்டுக்கு அனுப்புவேன். இல்லைனா நீங்கள் அன்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் ட்ரோன்ஸ் ஃபீல்டில். அதாவது ஓப்பன் ஃபீல்டு வச்சு நீங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அதை நான் உங்களுக்கு ட்ரைனிங்கில் எப்படின்னு சொல்லி எலாபரேட்டாக சொல்லுவோம் உங்களுக்கு. சரிங்களா? ஆமாம். வந்து இப்போ டிஃபிகல்ட்டிஸ்னு எதுவும் இல்லை. டிஃபிகல்ட்டிஸ் தனி சென்ஸ் வேணும் இல்லை வந்து யாருங்கன்னா வந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்குறேன். இதுக்கு வந்து கவர்மெண்ட்ல எலிஜிபிலிட்டி இருக்குது. எல்லாராலையும் பண்ண முடியாது. மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10th முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி எலிஜிபிலிட்டி வச்சுருக்காங்க. ஸோ பேசிக்கலாக ஒரு மொபைல் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க பண்ணலாம். ப்ரோ பிஸ்னஸ் பிளான்ஸில் வந்து இப்போ எவ்வளோ நம்ம ரிட்டர்ன்ஸ் போட்டோம்னா எவ்வளோ நாளில் ப்ரோ எடுக்க முடியும்? இப்போ ஒரு ட்ரோன் வாங்குறேன் அப்படின்னா எவ்வளோ நாளில் அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்க முடியும்? வந்து ஒரு 6 lakhs இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஆண்டர்ப்ரனர் எடுக்கிறாங்க, நான் ட்ரோன்ஸில் ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க எடுக்கிறாங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீசனில் பார்த்து டார்கெட் பண்ணி எடுத்தாங்கன்னா, இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இன்னும் ஒரு 3 months நெக்ஸ்ட்டு 3 monthsக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சீசனாக இருக்கும். இப்போ எடுத்தாங்கன்னா இந்த சீசனில் வெளியில் வந்துடலாம், ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடலாம். அவங்க கண்டினியூஸாக ஸ்ப்ரே பண்ணி எடுத்தாங்கன்னா எடுத்துடலாம். அதிகபட்சம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீசன் நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தாராளமாக எடுத்துடலாம். 2 சீசன்னா ஒரு அதான் அந்த மருந்து அடிக்கிறது, அதான் மருந்து அடித்து ஸ்ப்ரே பண்ணி அந்த எடுக்கிற டைம் சொல்லணும். சீசன்னா அந்த இது போடுறாங்களா? எல்லாமே அடிக்கலாம். நீங்கள் பூச்சி மருந்து அடிக்கலாம், களைக்கொல்லி, நீங்கள் லிக்யூடாக என்ன ஃபார்மில் கொடுக்குறீங்களோ ஆர்கானிக்காக பண்ணுறதுனால பண்ணலாம். நீங்கள் ஃப்ளை பண்ணணும்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பர்மிஷன் வாங்கணும். லோக்கலில் நான் பர்மிஷன் வாங்குறேன், அந்த லோக்கல் எஸ்டி லெவலில் பர்மிஷன் வாங்கினா அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம கொடுக்குற கஸ்டமரும் சரி, அவங்க லைசன்ஸ் இருந்தால் மட்டும் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறது. சென்ட்ரலில் வந்து நம்ம ஃப்ளை பண்ணுறோமோ அந்த ஏரியில் பர்மிஷன் வாங்க முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வாங்கணும். ஆமாம் சார், சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வாங்கணும் பர்மிஷன், அப்படி அதான் ஃப்ளை பண்ண முடியும். பட் ஆனால் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா க்ரௌடடான பீப்புள் இருக்க ஏரியாவில் நம்ம ஃப்ளையே பண்ணக்கூடாது. இதுக்கு வந்து ஜோன்ஸ் இருக்குது, ஒரு 3 zones இருக்குது, க்ரீன் ஜோன், ரெட் ஜோன், எல்லோ ஜோன். இது வந்து ஃப்ளை பண்ணுறது பியூர்லி வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஜோனில் தான் ஃப்ளை பண்ணணும் இந்த ட்ரோன்ஸை பொறுத்தவரை. எல்லோ ஜோனில் ஃப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஏடிசியில் பர்மிஷன் வாங்கிக்கணும், ஏர்போர்ட் அத்தாரிட்டி 2லேயும் பர்மிஷன் வாங்கியிருக்கணும். ரெட் ஜோனில் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் தான் வேணும், ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை அங்கெல்லாம் நீங்கள் வாங்க முடியாது, சென்ட்ரலில் தான் டேரெக்டாக பர்மிஷன் வாங்கணும். ஸோ இதான் நீங்கள் வந்து எந்தெந்த ஜோனில் ஃப்ளை பண்ணுறதுக்கான பர்மிஷன் வாங்குகிற மெத்தடு. இதே நீங்கள் க்ரீன் ஜோனில் ஃப்ளை பண்ணுறீங்கன்னா பர்மிஷன் தேவையில்லை, லைசன்ஸ் இருந்தால் போதும், ப்ராப்பராக இருந்தால் போதும், உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃப்ளை பண்ணிக்கலாம். ட்ரோன் மெயின்டெனன்ஸ்லாம் எவ்வளோ? இப்போ வாங்குகிறோம் அப்படின்னா, இப்போ பைக் மாரி வாங்குகிறோம், கார் மாரி மெயின்டெனன்ஸ் எவ்வளோ எப்படி போகுது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸுன்றது ஒன்றும் பெருசாக வைக்காது. உங்களுக்கு 1000 tanks வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளை ஆகும். 1000 tanksக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொப்பலர்ஸ் மட்டும் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரொப்பலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேய்மானம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் 1000 tanks ரீச் பண்ணிட்டீங்க, 1000 tanks ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைக் நீங்கள் இந்த ப்ரொப்பலர்ஸ் கம்ப்ளீட்டாக மாற்றி ஆகணும். இந்த ப்ரொப்பலர்ஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வந்து 3000 வந்துடும் உங்களுக்கு. இது எல்லாமே கார்பன் ஃபைபர். ஆமாம், அதான் இல்லை டோட்டலாக 2 செட் கார்பன் ஃபைபர் மெட்டீரியல். ஆமாம் ஆமாம். இது வந்து இப்போ இதோட டிசைன் எல்லாமே வந்து நீங்கள் தான் ப்ரோ பண்ணியிருக்கீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம், எல்லாமே ஆர்ஐ மெத்தடில் பண்ணியிருக்கோம், ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சொல்லுவோம். அதை காப்பி பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். ஃபார்மர்ஸ் வந்து நான் டே டு டே லைஃப்பில் வந்து அதான் மேன் பவர் ஷார்ட்டேஜ்ன்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு நம்ம அதில். ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் எல்லாத்துக்குமே வந்து மெஷினரிஸ் தான்.
நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லுவோம். ஸோ அது பேஸ்ட் பண்ணி தான் இப்போ மருந்தடிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயலில் நடந்து அடிக்கிறாங்கன்னா அதை சேதாரம் பண்ணுறாங்க, அது ஆள் கிடைக்கிறது இல்லை, பாம்பு கிடைக்குது அவங்களுக்கு, முதுகில் அடிக்கும் போது அவங்களுக்கான சைட் எஃபெக்ட்ஸ்ன்றது அந்த அது வருது. பட் சேஃபஸ்ட் மெத்தட் பார்க்க போகும்போது இதை வந்து ஒரு அப்ளிகேஷனாக ஒரு வரைக்கும் நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்குது. ரொம்ப ஈஸியான ஒரு வே. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ஈஸியான வே. எனக்கு தெரியுது. ஏன்னா வந்து நம்ம போய் கை வச்சு மருந்து கலக்கணும் அவசியம் இல்லை, நம்ம போயிட்டு கையில் ஸ்ப்ரே பண்ணணும் அவசியம் இல்லை, எதுவுமே பண்ண தேவை. நம்ம ஒரு சேஃபான பிளேஸில் நின்று தான் ஆப்ரேட் பண்ண போகிறோம் ட்ரோன்ஸை பொறுத்தவரைக்கும். ஆனால் இன்னொரு கேள்வி ஃபஸ்ட்டு தான் இருக்கும். என்னன்னா இப்போ அவங்களுக்கு வேலை போச்சிங்க இல்லை, ஆளே தான் கிடைக்கலையே உங்களுக்கு. ஆள் கிடைக்கலையே உங்களுக்கு. ஆள் கூப்பிட்றதுக்கு வர மாட்டாங்க, டைமுக்குலாம் வர மாட்டாங்க. நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு நீங்கள் போய் ஒரு ஃபார்மர்ட்ட ஒரு 20 acres 30 acres வச்சிருக்க ஃபார்மர்ட்ட போயிட்டு உங்களுக்கு லேபர் கிடைக்குதான்னு மட்டும் நீங்கள் கேட்டு பாருங்கள். அவங்க கண்டிப்பாக வந்து நல்லா ஃபீட்பேக்கே சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக மருந்தடிக்கிறதுக்கு ஆளே கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. மற்ற வேலை கூட கிடைச்சிருது அப்படின்னு சொல்லுவாங்க, மற்றபடி மருந்தடிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கலன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து நீங்கள் டேட்டாவை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க. உங்கள் ஏரியாவில் பொட்டன்ஷியல் இருக்குன்னா நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். ஸோ ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இதில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராக இருந்தாலுமே வந்து இப்போ இந்த ட்ரோன் வந்து ஒரு 4 lakhs to 5 lakhs வச்சுருவாங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா வந்து ப்ரோ வந்து சொன்ன மாதிரி ஒரு ஏக்கருக்கு 600 ரூபா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ஏக்கருக்கு 600 ரூபா ஆமாம் 600 to 800 கொடுக்குறாங்க. அதோட ஒரு 5 set பேட்டரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களால் வந்து ஒரு 30 acres வரைக்கும் ஃப்ளை பண்ண முடியும். அப்படின்னா 30 acresனா அரௌண்ட் 18 to 20,000 வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்தால் உங்களுக்கு லாபம். பட் வந்து 20,000 வந்து இந்த ட்ரோனை வச்சு சம்பாதிக்க முடியுமான்னு உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம். எனக்குமே அது ஒரு ஆச்சரியம் தான். ஆனால் வந்து கண்டிப்பாக நான் இங்கே வந்து இதை பார்த்ததுனால சொல்கிறேன். இப்போ வந்து அடுத்து நாங்கள் வந்து ட்ரோன் ஆப்ரேட் பண்ண வெளியே போகிறோம். அந்த வீடியோவுமே இதில் வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எல்லாமே பாருங்கள். இப்போ நம்மளோட ப்ரோவோட கம்பெனி வந்து தஞ்சாவூரில் இருக்குது. நீங்கள் எந்த ஊரில் எங்கே வேணால் இந்தியா ஃபுல்லாக இல்லை எங்கே வேணாலுமே வந்து நம்ம ப்ரோ வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கலாம். ட்ரைனிங் கொடுத்து வந்து அந்த ஆர்டர்ஸ் அவங்க வந்து ப்ராப்பராக பைலட் சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதை பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா கூடிய சீக்கிரம் நாங்களும் வந்து எவ்வளோ நேரம் ப்ரோ எடுத்துப்பீங்க? இப்போ சர்வீஸ் டைம்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 24/7 தான் நம்ம ஒர்க் பண்ணுறது. சர்வீஸை பொறுத்தவரை என்ன கம்ப்ளைண்ட், ஏன்னா வந்து நாளைக்கு அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க, திடீர்னு மிஷினில் கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னா நான் அன்றைக்கே சர்வீஸ் முடிச்சு கொடுத்தா தான் நாளைக்கு போய் அவங்க ஸ்ப்ரே பண்ண முடியும். ஸோ அதனால் சர்வீஸ்ன்றது பார்த்தீங்கன்னா எந்த டைமில் வந்தாலும் அட்டன் பண்ணி கொடுத்துரும், கிளியர் பண்ணி கொடுத்துரும். ஒரு நாள் தான் மேக்ஸிமம் வந்து ஒரு நாளில் அவங்க முடிச்சு கொடுத்துரும். அடுத்த நாள் அவங்க ஃபீல்டு போயிடலாம்.